உங்க பியூட்டே இல்லை, எங்களுக்கு நல்லா அங்கதான் சமீப முருகனை கேட்க அப்போ வந்து சரியா இல்ல இல்ல இப்ப கேட்கல, இப்ப பேசுறேன் ஐயா. இப்ப கேக்குறீங்கய்யா, நீங்க பேசுங்கய்யா. Oh my God. சமா பெரியசாமி அவர்களே, நண்பர் பெரியசாமி அவர்களே, இந்த விழாவை சக்சஸ்ஃபுல்லாக நடத்தி கொண்டிருக்கும் வீரா அவர்களே, சிவா அவர்களே, நான் உங்க கூட பேசுறதுக்கு வந்து இப்போ இந்த வாய்ப்பை ஏற்படுத்த என்னுடைய அருமை நண்பர் ராம் பிரசாத் அவர்களே, இப்போ வந்து அங்கே வந்து என்னுடைய அருமை நண்பர் சுவாமி இளையராஜா அவர்களே, இந்த ஊருக்கு அமெரிக்காவாக தமிழ் மக்களை அனைவருக்கும் உங்களுடைய அன்பார்ந்த பெரியசாமி அவர்கள் எனக்கு ரொம்ப நாளாக தெரியும். ஒரு 20-25 வருஷமாக அவங்க முதல்ல பழக்கம். அவர் வேண்டிக்கூட எத்தனை வாட்டி வந்துருக்காங்க, நிறைய வாட்டி நம்ம சந்திச்சிருக்கோம். ஆனால் இந்த மாதிரி ஒரு அறக்கட்டளை வந்து ஸ்தாபனம் பண்ணியிருக்காங்க சொல்லி அவங்க வந்து வருஷம் எனக்கு தெரியவே தெரியாது. உங்களுக்கெல்லாம் வந்து தெரிஞ்சிருக்கோம், நிறைய பேர் தெரியாதுன்னு நினைக்கிறேன். எம்ஜிஆர் அவர்கள் வந்து உடம்பு சரியில்லாமல் அமெரிக்கா வரும்போது டாவஸில் இருக்கும்போது அவர் மறுபடியும் வந்து உழைச்சி உயிரோட வந்து நல்ல ஆரோக்கியமாக வந்து இந்தியா திரும்புகிறான்னு சொன்னால் அதுக்கு பெரியசாமி அவர் தான் ரொம்ப 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 முக்கியமான ஒரு பெரிய நல்ல பெரிய நல்ல வந்து உதவி செய்கிறார் நம்மளும். அண்ட் சிவா அண்ட் நம்ம வந்து குரு அவர்கள் வந்து சரி வீரா அவர்கள் வந்து இந்த விழாவில் வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்துருக்காங்க. அவங்களுக்கும் என்னுடைய வாழ்க்கையில் தெரிவித்துக் என்னுடைய நம்ம நண்பர் வீட்டு நம்ம பேசுறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் வாய்ப்பு ராம் பிரசாத் அவர்கள் வந்து நான் உடம்பு சரியில்லாமல் 2016 வந்து அமெரிக்கா வரும்போது என்னுடைய கூட சகோதரர் கூட பார்க்க மாட்டேன். 4 மாதம் அப்படி வந்து எனக்கு வந்து அவர் பார்த்துட்டாங்க. அவருடைய மனைவி சுமதி அம்மா அண்ட் ஒரு சிஷன் லோகேஷ், தீபக், அவங்களெல்லாம் எப்போ வந்தாலும் அவங்க வீட்டில் வந்து அவங்க பெட்ரூம் மாஸ்டர் பெட்ரூம்லேயே வந்து அந்த படுக்க வச்சு அவர் வந்து அந்த மாதிரி ஒரு பார்த்து வளர்க்கிறவர் அருமையான மனிதர், நல்ல உதவி செய்ய அவர் குடும்பம் இருக்காங்க. அவர் செய்கிற உதவி யாருக்கும் ஒன்றுமே தெரியாது. அண்ட் இளையராஜா சாமி மன்னிக்கணும், இந்த செய்தியில் வந்து அதை இன்டர்வியூ பண்ணிட்டேன். எப்பவுமே சாமிக்கு வந்து அவங்களுக்கு செய்தியில் வந்து யாரும் பேசுறது அவங்களுக்கு பிடிக்காது. பட் என்ன நான் சொன்னால் அவர் தப்பாக நினைக்க மாட்டாங்க. நீங்கள் வந்து கமல்ஹாசன் ஹிட் பாடலாம், நீங்கள் பாட்டெல்லாம் நீங்கள் பாடிட்டு இருந்திருப்பீங்க, உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணிட்டேன், சாரி. அந்த மாதிரி வந்து ராஜா மாதிரி வந்து இளையராஜா அவர்கள் மாதிரி வந்து ஒரு மகான்கள் வந்து ஒரு 100 வருஷத்துக்கு 200 வருஷத்துக்கு வந்து ஒரு வாய்ப்பு. அவர் வந்து நம்ம தமிழ்நாட்டில் இருந்த தமிழ் மக்கள் தமிழ்நாட்டில் பிறந்தது வந்து நம்ம தமிழ் மக்களுடைய ஒரு பாக்கியம். அது இப்போ வந்து அவருக்கு வந்து எம்பி ராஜ்யசபா எம்பிக்கு வந்து அவருக்கு வந்து ஒரு பெரிய ஒரு மரியாதை செலுத்திருக்காங்க. அந்த ராஜ்யசபா எம்பி அப்படிங்கிறது ஒரு 4 நாளே அவர் மறந்துட்டார். இது ரொம்ப சந்தோஷம். அண்ட் நான் வந்து அறக்கட்டளை பற்றி நான் பேசுறதுக்கு முன்னாலே அமெரிக்கா நம்ம வந்து ஒரு 2 வார்த்தை நான் பேசணும். அப்படியே சிகாகோ பற்றி. ஸோ அமெரிக்கா வந்து இந்த லேண்ட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி, எத்தனை பேர் எத்தனை நாட்டு மக்களுக்கு வந்து அவருக்கு வந்து சாப்பாடு போடாமல் வேலை கொடுத்துருக்கு, அவங்கள வந்து நல்லா வாழ வச்சு. இந்தியா, நேபாள், பாகிஸ்தான், பங்களாதேஷ், ஸ்ரீலங்கா, மெக்சிகோ, பிலிப்பீன், சைனா, ஜப்பான், எத்தனை பேருக்கு வாழ்க்கை கொடுத்துட்டு. அதனால தான் வந்து வல்லரசு நாடாக வந்து தீவிரத்தை கொடுத்துருக்கு. ஸோ அப்படி சிகாகோ வந்து சிகாகோ வந்து அந்த விவேகானந்தர் அந்த ரிலீஜியஸ் அசம்பிளி அதில் வந்துட்டு அவர் வந்து கொடுத்த அந்த ஸ்பீச், ஹிஸ்டாரிக் ஸ்பீச், அது யாருக்கும் கேட்க முடியாது. அந்த ஒரு ஸ்பீச்சில் வந்து நம்பிக்கை உலகத்தில் உள்ள எல்லா ஆன்மவாதிகள் மதவாதிகளையும் பிரமித்து போனாங்க. இந்தியாவோட நம்ம அந்த புராதன அந்த சனாதன தன் அது வேதங்கள், உபனிஷத்துகள், அதனுடைய தத்துவங்கள் அவங்களுக்கு விளக்கி
எல்லா மதங்களும் சர்வதர்ம சமன்வயம், எல்லா மதங்களும் ஆண்டவனை வந்து போய் சேரும். ஆனால் பிரம்மஜானம் நம்ம அறியணும்னா, பிரம்மஜானம் கிடைக்கணும்னு சொன்னால் அது நம்ம இந்தியா, நம்ம சனாதன தர்மம், வேதங்கள், உபனிஷத்துகள் தான் இருக்கு. அந்த ஸ்பீச்னால ஒரு பெரிய ஒரு ஹிஸ்டாரிக் பெரிய புரட்சியை ஏற்படுத்தி எவ்வளவோ வந்து ராமகிருஷ்ண ஆசிரமங்கள் இந்தியாவிலும் சரி அமெரிக்காவிலும் சரி உதயமாயிடுச்சு. அப்போலேருந்து எத்தனையோ பேர் வந்து ஞானத்தை தேடி ஆன்மீக பூமியான இந்தியாவுக்கு வந்து எல்லாம் வர ஆரம்பிச்சாங்க. அந்த மாதிரி ஒரு இத்தியாசம், அந்த மாதிரி ஒரு புரட்சிகரமான நிகழ்வுகள் வந்து அந்த சிகாகோவில் இருந்தது இந்த தமிழ்நாடு ஃபவுண்டேஷன். இது வந்து பொன்விழா நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொன்னால் இது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயமாகும். நான் இந்த தமிழ்நாடு ஃபவுண்டேஷன் பற்றி எனக்கு வந்து நிறைய தெரியாது. இப்போ தான் அதை பற்றி நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். எத்தனை நல்ல காரியங்கள் 74 வந்து ஆரம்பிச்சு கம்ப்ளீட்டாக வந்துட்டு அவங்க எல்லாரும் வந்து படித்து கஷ்டப்பட்டு அங்கே வந்ததுனால அந்த படிப்போட அந்த மையம் அவங்களுக்கு தெரியும், அதோட வேல்யூ அதில் தெரியும். அதனால வந்து நமக்கு தமிழ்நாட்டில் வந்து கஷ்டப்படுறாங்க ஏழை எளிய ஸ்டூடெண்ட்ஸ், படிக்கிறவங்க அவங்க வந்து 7th ஸ்டாண்டர்ட்ஸ் அவங்க எப்படியும் 6th 7th 8th 9th அவங்க படிச்சுருவாங்க. பட் ஃபைனல் பப்ளிக் எக்ஸாம் வரும்போது ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து 7th 8th 9th டீச்சர்ஸ் வந்து இது பண்ணி அவங்க வந்து சம்பளம் கொடுத்து அந்த பசங்களை படிக்க வச்சு அவங்களுக்கு கான்ஃபிடென்ட் கொடுத்து அவங்களுக்கு வந்து நல்ல வாழ்க்கையில் வந்து இது மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லை 11th 12th ஆன பிறகு நல்லா ஏழை மக்கள் படிக்கிறவங்களுக்கு இன்னும் மேலே படிக்க வைக்கிறதுக்கும் அவங்க உதவி செஞ்சுட்டு இருக்காங்க. அது எல்லாத்தையும் அட் த சேம் டைம் உமன் அது அவங்களுக்கு வந்து எத்தனை வந்து நல்லா வந்து பெண்கள் வந்து கஷ்டப்படுற பெண்களுக்கெல்லாம் வந்து எவ்வளவோ வந்து உதவி செஞ்சுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த வில்லேஜில் வந்து இந்த ஃபார்மர்ஸ் அக்ரிகல்ச்சர், ஸோ அவங்களுக்கு கூட வந்து நிறைய வந்து உதவி செஞ்சுட்டு இருக்காங்க. அண்ட் ஹைஜீன் அண்ட் ஹெல்த், அது வந்து மெடிக்கல் கேம்ப்ஸ், அதெல்லாம் வந்து எத்தனை விஷயங்கள் வந்து யாருக்குமே தெரியாமல் அவங்களுக்கு இதாக பண்ணிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டில் வந்து கம்ப்ளீட்லி ஒரு பெரிய ஒரு ஆஃபீஸ் கிட்டத்தட்ட 150 பேர் ரிட்டையர்டு ஐஏஎஸ் ஆஃபீஸர், ரிட்டையர்டு லாயர்ஸ், கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் அவங்க வந்து ஒரு பீச சம்பளம் இல்லாமல் இதுக்காக வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த அறக்கட்டளை கொடுக்குற பணம் வந்து 99% அப்படியே மக்களுக்கு போய் சேருது. 1% தாங்க வேலை பண்ணுறவங்களுக்கு அது வந்து இந்த பணம் போயிடுச்சு. இது வந்து மிகப்பெரிய விஷயம். இங்கே வந்துருக்கு நீங்கள் எல்லாருமே வந்து ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி வந்துருக்கீங்க. எவ்வளோ கஷ்டப்பட்டு இப்போது பரவாயில்லை. இப்போ ஐடிஸ்டிங்கில் இருக்க வந்துவாங்க 20-25 இயர்ஸ் இப்போதெல்லாம் வந்து எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அந்த போயிட்டு இங்கே வந்து வெளியேசனம் அப்படிங்கிறதுக்கு ஒரு அந்த முடிவு எடுக்கிறதுக்கே வந்து ஒரு தைரியம். ஸோ அவங்கிருந்து வந்து நீங்கள் எவ்வளோ ஃபஸ்ட்டு மனதால் உடம்பால் எவ்வளோ துயரப்பட்டு இந்த அளவுக்கு நீங்கள் வந்திருக்கீங்க. இந்த அளவுக்கு நீங்கள் வந்து உங்களை வந்து இங்கே அனுப்பி எப்படி இருக்காங்க, எப்படி வாழ்றாங்க அப்படின்னு சொல்லி உங்கள் தகப்பனார் உங்கள் பேரண்ட்ஸ்னா எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க, மனசுனால எவ்வளோ வந்து கஷ்டப்பட்டுருப்பாங்க. அவங்கள எல்லாரையுமே நீங்கள் பெருமைப்படுத்திருக்கீங்க. அவங்க எல்லாருமே சந்தோஷமாக வசதியாக தலை நிமிர்ந்து வாழ மாதிரி பண்ணியிருக்கீங்க உங்கள் பெற்றவங்க. அதை விட வந்து பெரிய புண்ணியம் எதுவுமே கிடையாது. பெற்றவங்களை சந்தோஷமாக வச்சாலே பொதுவாக அந்த ஆண்டும் ஆட்சியோட பெற்றவங்களை சந்தோஷமாக வச்சுன்னு சொன்னால் அது பெற்றவங்களை மட்டும் இல்லை, நீங்கள் அந்த பூமி தமிழ்நாடு பூமியில் இருந்து மற்றவங்களும் உங்களை மாதிரி நல்லா இருக்கணும் சொல்லி எத்தனை உதவி செஞ்சுட்டு இருக்கோம். ரொம்ப சந்தோஷம். அண்ட் இந்த தமிழ் மக்கள் பெரிய தமிழ் மக்கள் தமிழோட அந்த அந்த குணம், தமிழ் மக்களுடைய குணம், அந்த மண் வாசனை எங்கே போனாலும் ஒன்று உழைச்சி சாப்பிட்றதுக்கு இதுக்கும் அவங்க கஷ்டப்பட மாட்டேங்க. ஏன்னா உழைப்பு அந்த மாதிரி. இந்தியாவோட வந்து மூளை தலை அப்படின்னு சொன்னால் டெல்லி அப்படின்னு சொன்னால் இந்தியாவோட இதயம் அப்படின்னு சொன்னால் பாம்பேன்னு சொல்லலாம், மும்பைன்னு சொல்லலாம். பொலிட்டிக்கல் கேபிட்டல் டெல்லி, ஃபைனான்ஷியல் கேபிட்டல் பாம்பே. இந்த பாம்பேயில் வந்துட்டு எனக்கு வந்து அம்பானி அவர்கள், டாடா அவர்கள் அவர்கிட்டலாம் வந்து நெருங்கி பேசி உங்கள் வீட்டுக்கெல்லாம் போய் அவங்க உட்கார்ந்து உங்கள் கூட சாப்பிட்டு பழகிற சந்தர்ப்பங்கள்லாம் எனக்கு கிடைச்சது. அதே மாதிரி வந்து டெல்லியில் வந்து பிரைம் மினிஸ்டர் நரசிம்மராவிலிருந்து வாஜ்பாயிலிருந்து இப்போ மோடி வரைக்கும் ஒரு கூட வந்து உட்கார்ந்து காஃபி சாப்பிட்டு டிஃபன் சாப்பிட்டு பேசுகிற பழக்கம் கிடைச்சது. இந்த 2 இடத்துலையும் நாங்கள் பார்த்தீங்கன்னா டாட்டா இல்லை அம்பானி இல்லை மினிஸ்டர்ஸ் அவங்க இதெல்லாம் வந்து மெயின் வந்து அவங்களுடைய பர்சனல் மேனேஜர்ஸ், பர்சனல் அட்வைசர்ஸ் அவங்க எல்லாமே 70 to 75% தமிழ்நாடு.
போத் நாமினலும் சரி வெளியிலும் சரி. நான் உங்ககிட்ட கேட்டேன் எப்படி அவங்க சொன்னாங்க, தமிழியன்ஸ் புதுசாரி நல்ல உழைப்பாடு, நன்றி உதவும், நாணயம் அப்படின்னு சொல்லி இந்த குணம், தமிழுடைய குணம் அது எல்லாம் இருக்குதுன்னா இங்கே போனாலும் சந்தோஷமா ஹாப்பியாக சீக்கிரம். அண்ட் இந்த ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்றேன், 2047 இந்தியா வந்து வல்லரசு நாடு அவங்க சொல்லியிருக்காங்க. டெஃபினட்டாக சொல்றீங்க வல்லரசு நாடு ஆகும்ன்றது எந்த சந்தேகமும் கிடையாது. நல்ல வந்து இந்த 10-15 இயர்ஸ்ல பொருளாதார ரீதியாக இன்னும் ரொம்ப முன்னேறும், ரொம்ப முன்னேறும். நீங்கள் அங்கெல்லாம் வந்து இப்போ உங்களுக்கு எல்லாம் வந்து 50-55 வயசு மேலே இருக்கும். 20-25 இயர்ஸ் ஆகிருக்கு. நீங்கள் வந்து உங்கள் பசங்க கூட ஒரு 15-20 வருஷம் இருக்கும். இன்னொரு 10 வருஷத்துல வந்து அவங்களுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி கொடுத்து இதான பிறகு உங்கள் வீடு வந்து முடிச்சு போகுது. மறுபடியும் அங்கேயே நீங்கள் ஒரு ஒட்டிட்டு இருக்காதீங்க, நல்லா இருக்காது. இப்போ வேதனை அவங்களுக்கு கஷ்டம். அதனால இந்தியா வந்து இப்போவே வந்து நீங்கள் பிறந்த இடம் இல்லைன்னா உங்கள் கிராமம் இல்லைன்னா உங்கள் டவுன் நீங்கள் வந்து ஒரு நல்ல வீடு இப்போ வாங்கி வச்சுருங்க. உங்கள் கடமையில் அது முடிச்ச பிறகு நீங்கள் வந்து இங்கே வந்துடுங்க. ஒரு பழமொழி பிச்சை எடுத்தாலும் கடமையெல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் வந்து இந்தியா தெரிவிங்க. இந்தியா சந்தோஷமாக இருந்தது. நீங்கள் போன அந்த பள்ளிக்கூடங்கள், காலேஜ், நீங்கள் அந்த நடமாடின அந்த இடங்கள் அதெல்லாம் பார்த்து நீங்கள் வந்து அப்போ எல்லாம் சைட் அடிச்சிட்டேன் அந்த பொண்ணுங்கெல்லாம் சாரி இந்த கேள்விங்க போய் பார்த்து சந்தோஷமாக ஹாப்பியாக ஒரு சந்தோஷமாக ஹாப்பியாக இருக்கலாம் அப்படிங்கிறது ஒரு சின்ன ஒரு அபிப்பிராயம். அண்ட் ஒரு முக்கியமான விஷயம் கம்ப்ளீட்லேயே நான் வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும்னு நான் சொல்கிறேன். நான் 50 இயர்ஸ் ஆச்சு. இல்லை உங்களுடைய ஆசீர்வாதத்தால், உங்களுடைய ஆதரவால் இன்னும் சினிமாவில் ஆக்ட் பண்ணிருக்கீங்கன்னு சொன்னால் ஓன்லி உங்களுடைய அபிமானம், உங்களுடைய ஆதரவு. அண்ட் சந்தோஷமாக இருக்கேன். கேட்டால் வந்து ஒன்று லைஃப்பில் வந்துட்டு அட்ஜஸ்ட், அடாப்ட், அகாமடேட் அதெல்லாம் விட்டு கொடுத்தாங்க. ஈகோவை ஃப்ரெஷ் பண்ணி அட்ஜஸ்ட், அகாமடேட் அண்ட் அட்ஜஸ்ட், அடாப்ட், அகாமடேட். வீட்டில் அட்ஜஸ்ட், அடாப்ட், அகாமடேட் சந்தோஷமாக இருக்கு. ஆஃபீஸில் சேம் அட்ஜஸ்ட், அடாப்ட், அகாமடேட் சந்தோஷமாக இருக்கு. வாழ்க்கையில் இது 3 விஷயம் செஞ்சால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்களுக்கு பேசுறது. இன்னும் வந்து இந்திய பேசினதுக்கு சாமி எனக்கு கமலஹாசன் பாட்டெல்லாம் வந்து கமலஹாசன் ஒரு ஹிட் சாங்ஸ் எல்லாம் கொடுத்தாரு. எனக்கு அவருடைய சத்தம் ஒரு பொதுவாக மனசு தங்கம், ராமனை ஆண்டாள். அதுக்கப்புறம் அப்படியே ஒரு படி வந்து கமல் போக சாப்பிடுச்சு. பாட்டு. அதுக்கப்புறம் நாயகன் யார் அடிச்சாரோ இதுதான் பாட்டு. ஒன்றும் அதுவும் சொல்ல முடியாது. ஏன்னா கமல் வந்து டிஃப்ரெண்ட் பாத்திரங்கள் பண்ணுறாங்க. அதனால நல்ல சாங்ஸும் கொடுப்பாங்க. சாரி இன்ட்ரோட் பண்ணிட்டேன். உங்களுக்கு பேசுனது ரொம்ப சந்தோஷம். பாணி That's one and only superstar